ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட வேண்டாம், ஆனால் ஹெல்த்தியாக ஏதாவது நல்ல ருசியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோம்பு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஸ்டைலில் இந்த க்ரீம் ஆஃப் கார்ன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், குடமிளகா, கார்ன், பச்சை பட்டாணி. ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பூண்டு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அண்ட் கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் சிக்கன் வேணான்னு நினைக்கிறவங்க மஷ்ரூம் பன்னீரில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், அதில் விடுற தண்ணியே போதுமானது, தேவைக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு இடையில நம்ம வீட்டில் இருக்கிற வத்தல் முழு மிளகா வச்சு சீசனிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு வத்தலுக்கு வந்து நான் ஒரு 20 to 25 அளவுக்கு முழு மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதை அரைச்சிட்டு சிக்கனில் பாதி அளவு மட்டும் தான் சேர்த்துருக்கோம், மீதி நமக்கு சாஸ் பண்ணுறப்போ தேவைப்படும், அதனால் எடுத்து வச்சிருங்க. ஸோ கார்ன், பீஸ், கேப்சிகம் எல்லாம் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் மட்டும் அதுலேருந்து தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த டைமில் நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கோதுமை மாவை சேர்த்துருக்கேன். இதுலேயே வந்து நல்லா சாஸ் திக்காக வந்துடும். இப்போ பால் ஆட் பண்ண போகிறோம். கோதுமை மாவு அப்படி கட்டி கட்டியாக ஆயிடக்கூடாதுன்னு பால் ஆட் பண்ணுறப்போவே அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அண்ட் சீசனிங் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இட்டாலியன் சீசனிங் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் பெப்பரே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச சிக்கனை ஸ்ட்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டில் ஒரு ஸ்லைஸ் சீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலி கொஞ்சம் பட்டர் அண்ட் சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. சீஸுமே உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் சீஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு மாஷால்லா. சாப்பிட்டுட்டு இன்னொரு பவுல் வேணும்னு கேட்டாங்க. இஃப்தாருக்கு டீப் ஃப்ரைட் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் சாப்பிட்டா போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். டீப் ஃப்ரைட் கிரேவிங்ஸ்க்கெல்லாம் பை பை சொல்லிடலாம். லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.